இன்ஃபோ இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏடிஎம் கார்டு இல்லாமலேயே ஏடிஎம் மிஷினில் எப்படி பணம் வித்ட்ரா பண்ணுறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஸ்டேட் பேங்க் கஸ்டமருக்கு நம்ம சொல்லித்தர போகிறோம். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஏடிஎம் மிஷினில் நம்ம வந்து எப்படி கார்டு இல்லாமலேயே பணம் எடுக்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் மொபைலில் யோனோ எஸ்பிஐ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டாக லாகின் இன்டர்ஃபேஸ் காட்டும். இதில் ஃபஸ்ட்டு லாகின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. நீங்கள் புதுசாக யோனோ எஸ்பிஐ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் தனியார் வீடியோ போடுறேன். இப்போ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எம்பின் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த எம்பின்னை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எம்பின்னை டைப் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாகின் ஆகிட்ட அப்புறம் உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் தேர்டாக வந்து யோனோ கேஷ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ யோனோ கேஷ் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். இதில் யோனோ கேஷ்க்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஏடிஎம், ரெண்டாவது மெர்கண்டைஸ் பிஓஎஸ், மூணாவது கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட். இதில் ஃபஸ்ட்டாக உள்ள ஏடிஎம் ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்து பணம் எடுக்க போகிறோம். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா மணி ஃப்ரம் எஸ்பிஐ ஏடிஎம் வித் டிரான்சாக்ஷன் லிமிட் ஆஃப் 20,000. நீங்கள் ஒரு நாளைக்கு யோனோ கேஷ் மூலமாக 20,000 பணம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஏடிஎம் ஆப்ஷனை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் உங்களுடைய கரண்ட் பேலன்ஸ் காட்டியிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் யோனோ கேஷ் மூலமாக வித்ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வித்ட்ரா பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டு டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பின் நம்பர் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பணம் எடுக்கும்போது இந்த பின் நம்பர் தான் கொடுப்பீங்க. ஸோ பின் நம்பரை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. 6 டிஜிட்டில் வந்து ஒரு பின் நம்பர் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ காட்டுவாங்க. இதில் நீங்கள் கொடுத்துருக்க அமௌண்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் காட்டியிருப்பாங்க. கீழே ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டாக வந்து தேங்க்யூ மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த தேங்க்யூ மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான யோனோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் நம்பரை வந்து உங்கள் மெசேஜ் மூலமாக சென்ட் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பரை வச்சு நீங்கள் உங்கள் ஏடிஎம்மில் வந்து யோனோ கேஷ் மூலமாக பணம் எடுத்துக்கலாம். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் தான் வேலிடாக இருக்கும். அதன் பிறகு இந்த நம்பர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் மூலமாக மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் யூசிங் யோனோ கேஷ் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. யோனோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் என்ன டைமில் டேட்டில் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் நம்பர் தான் உங்களுக்கு வந்து ஏடிஎம்மில் நீங்கள் போய் கொடுக்க போகிற நம்பர். இந்த நம்பரை வச்சு நம்ம நெக்ஸ்ட் எப்படி ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஏடிஎம் மிஷின் டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கார்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று கியூஆர் கேஷ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரெண்டாவது யோனோ கேஷ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் யோனோ கேஷ் ஆப்ஷன்ஸுக்கு நேராக உள்ள பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு என்டர் யோனோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் நம்பர் ரிசீவ்டு த்ரூ எஸ்எம்எஸ் இந்த ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு மெசேஜில் வந்த அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் உங்களுக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே யோனோ ஆப்பில் வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிங்களோ அதே சேம் அமௌண்ட் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அமௌண்ட் மாற்றி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் கேன்சல் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து யோனோ ஆப்பில் வந்து 1000 rupees கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஏடிஎம்லேயும் நீங்கள் வந்து 1000 rupees தான் கொடுக்கணும். மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் வந்து அமௌண்ட் என்டர் பண்ணதுக்கப்புறம் எஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யோனோ ஆப்பில் ப்ரொவைட் பண்ண அந்த 6 டிஜிட் பின்கோடு கேட்டிருப்பாங்க. அந்த பின்கோடை இந்த பாக்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான வித்ட்ரா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து பணம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு ஏடிஎம்லேருந்து பணம் வித்ட்ரா ஆயிரும். உங்களுக்கு பணம் வித்ட்ரா ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கு ஏடிஎம் மிஷினில் ஏடிஎம் கார்டு இல்லாமலேயே யோனோ கேஷ் மூலமாக பணம் எப்படி எடுக்குன்றத பற்றி உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ்.
இதே போல் மற்ற பேங்க்குக்கும் எப்படி கார்டு இல்லாமல் பணம் வித்ட்ரா பண்ணுறதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ன்ற நம்புகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபோ இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.